அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் கிரக பெயர்ச்சிகள், அதாவது கோச்சார ரீதியாக கிரக பெயர்ச்சிகள் நிகழ்வுகள் வரிசையில் ராகு கேது பெயர்ச்சி 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி நடைபெறுகின்றது. பொதுவாக மற்ற கிரகங்கள், அதாவது சந்திரன் என்பது 2 நாளைக்கு ஒருக்காக ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றது. ஆனால் ராகு கேதுக்கள் தோராயமாக 18 மாதங்கள், அதாவது 1½ ஆண்டு காலங்கள் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றது. இந்த ராகு கேதுக்கள் என்பது சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள். இது எப்பொழுதுமே பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு கிரகங்களாகும். அதாவது நாம் முன்னோக்கி சென்றால் நம்மை பின்னோக்கி நம்முடைய செயல்களை, அதாவது நம்முடைய நன்மை தீமை போன்ற செயல்களை நம் நம் பின்னாலேயே நம் கூடவே இருந்த நிகழ்கிறது நம்முடைய நிழல், நம்முடைய சந்தேகம். அதாவது நாம் செய்யக்கூடிய கர்மாக்கள், நம்முடைய முன்னோர்கள் செய்த கர்மாக்கள், இவையெல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சாயா கிரக நிகழ்வு என்பதுதான் ராகு கிரக ரீதியாக. இந்த ராகுவுக்கு தன்மை என்னது? ராகு என்பது தாத்தாவையும், கேது என்பது பாட்டியும், ராகு என்பது போகங்கள் அனைத்துக்கும் காரணமாகவும், கேது என்பது ஞானத்துக்குரிய காரணமாகவும் இருக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி மேச ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும்? மேச ராசிக்கு 11ஆம் இடத்தில் பெயர்ச்சி ஆகின்றது. இந்த 11ஆம் இடம் என்பது உங்களுக்கு எவ்வாறு இருக்கும்? இந்த 11ஆம் இடத்தில் இருப்பதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான பலன்களை தருகின்றது என்பது போன்ற விளக்கமான நிகழ்வை நாம் இந்த பதிவில் காண உள்ளோம். பொதுவாக மேசராசியில் பிறந்த அன்பர்களுக்கு, மேசராசியில் பிறந்த அன்பர்கள் எப்பொழுதுமே சற்று வேகத்துடனும் விவாகத்துடனும் எந்த ஒரு முடிவும் வேகமாகவும் ஒரு ஸ்திரமாகவும் கம்பீரமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அழகாகவும் சித்திரத்தை போலவும் பிரதிபலிக்கக்கூடிய எளிமையான வண்ணமும் கர்வமான தோற்றம் உடைய இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த ராகுவானது எவ்வாறு இருக்கும்? பொதுவாக இந்த ராகு கேதுகளுக்கு சொந்த வீடுகள் இல்லை, ஆனால் சொந்த நட்சத்திரங்கள் உள்ளது. இந்த மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு கேதுடைய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்றால் 1, 5, 9 என்ற திரிகோண நிலையிலும், இந்த ராகுவானது 3, 7, 11 என்ற இன்ப திரிகோண நிலையிலும் உள்ளது. இதில் என்ன சார் சிறப்பு அம்சம் இந்த ராகு கேது பெயர்ச்சி என்றால், இந்த ராகுவானது கும்ப வீட்டில் சொந்த நட்சத்திரத்தில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய சொந்த நட்சத்திரமாகிய சதயத்திலேயே பெயர்ச்சி ஆகும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் இன்பத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காரகத்துவமாக இருக்கக்கூடிய ராகுவானது எவ்வாறு இருக்கும்? பொதுவாக நம்ம கிரக பயிற்சி நிகழ்வுகளை நம்ம காண்பதற்கு முன்பாக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு ராகு திசையோ, ராகு புத்தியோ, ராகு அந்தரகமோ, சூட்சமோ நடைபெறக்கூடிய காலங்களில் தற்காலிகமாக அது இருக்கக்கூடிய இடத்திற்கு தகுந்த மாதிரி இந்த கோச்சார பலன் தற்காலிகமாக ஒரு நிகழ்வுகளையே நம்மளுக்கு நன்மையோ தீமையோ நடத்தி கொடுக்க ஒரு காரகமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வான ஒரு பெயர்வு தான் இந்த ராகுகேது பெயர்வு. அப்பொழுது உங்களோட திசை நடக்கும் பொழுது ராகுகேது பெயர்ச்சி என்பது 11ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சில விதமான நிகழ்வுகளை உங்களுக்கு செய்ய காத்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறு இருக்க இந்த ராகுவானது 11ஆம் இடம் என்பது மேச ராசிக்கு பிறந்தவர்களுக்கு 11ஆம் இடம் என்பது நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய பாவம், லாபஸ்தானம் என்று பலவிதமான எண்ணங்களை நாம் குறிப்பிடுகின்றோம். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எல்லாம் பண்ணாலும் அவனுடைய சந்தோஷங்கள் முக்கியம். எப்போது வருடத்தில் உடைய மாசி மாசத்தை சிவன் ராத்திரி என்று கடவுளே சந்தோஷமாக இருப்பது போல, ஒரு மனிதனுக்கு அந்த 11ஆம் இடம் என்பது அவனுடைய ஆசைகளை எதிர்பாராமல் திறக்கக்கூடிய ஒரு பாவம். அந்த பாவத்தில் ராகுவானது பெயர்ச்சி ஆகும் பொழுது உங்களுக்கு சந்தோஷ நிகழ்வுகளையும் முதலாவதாக இதை பார்ட்டா பிரித்து கொள்ளலாம். இந்த ராகு பெயர்ச்சி, அடுத்து கேது பெயர்ச்சி பற்றி பேசப் போகிறோம். இந்த ராகு புத்தி ராகு திசை நடக்கும்போது ராகுவானது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எந்த விதமான சந்தோஷத்தை கொடுக்க போகிறது பார்க்கும்போது, நீங்க இந்த ராகுவானது மேசராசிக்கு 11ஆம் இடத்தில் பெயர்ச்சி ஆகும் பொழுது முதலில் உங்களுக்கு தகவல் தொடர்பு, பயணங்கள், நீங்கள் எண்ணிய சிற்றின்பங்கள், ஆசைகள் இதுல எல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு திசை நடக்கும்போது, சாதகமான திசாபுத்தி நடக்கும்போது இடமாற்றங்கள், வேலையில் பளுக்கள், இதுல எல்லாம் மாற்றங்கள், டிரான்ஸ்பர் இது போன்ற நிகழ்வுகள், சந்தோஷமான நிகழ்வுகளை இந்த 11ஆம் இடத்திலிருந்து தர காத்து கொண்டிருக்கின்றது. இந்த 11ஆம் இடம் வந்து எதுக்கெல்லாம் நன்மையாக இருக்க பொழுது, மற்ற 11 பாவங்களுக்கும் இது எவ்வாறு நன்மை தீமைகளை செய்ய போகிறது என்ற விஷயத்தை தான் நாம் பார்க்க போகின்றோம். லக்னத்திலிருந்து பார்க்கும்பொழுது 11ஆம் இடம் உங்களுக்கு சந்தோஷத்தையும் உங்களுடைய சுய இன்பங்கள் சார்ந்த விஷயத்திலும் தர காத்து கொண்டிருக்கிறது. பைனான்சியல் ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த விஷயத்தில் நீங்க சந்தோஷமா இருக்கணும். ஒரு பைனான்சியல் இருந்த காசு பணத்தை வைத்து நீங்க சந்தோஷமா இருக்கணும். அதனால் வருவாய் இழப்புகள், வருவாய் துறைகளுக்கு பணமெல்லாம் உங்களுக்கு கரையறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கும். அடுத்ததாக 3ஆம் இடம் என்றக்கூடிய உங்களுடைய சிந்தனை சார்ந்த நீங்கள் எண்ணம் போல வாழ்க்கை, இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்தோஷமா இருப்பதற்கு என்னென்ன காரியங்களாம் செய்வீர்கள்? மனிதன் பயணங்கள், இடமாற்றங்கள் மற்றும் அவனுடைய சிற்றின்பங்கள், அவனுடைய சிந்தனைகள் எல்லாமே ஒரு சாப்ட்வேர் துறைகள் மற்ற ஒரு எதையுமே ஒருத்தருக்கு தெரியாத புதிராக இருப்பவர்களெல்லாம் புதிரான எண்ணங்களாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சிந்தனைகளை மேலும் மேலும் அடுத்தாக 4ஆம் இடம் என்பது தாய், வீடு, நிலம், வாகனங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையும் சிக்கல்களும் சந்திக்கக்கூடிய
ஒரு பாவமாக கருதலாம். வீடு, வாகனங்கள் எல்லாம் நீங்கள் சந்தோஷமா இருப்பீர்கள். உங்களுடைய தாயாருடைய உடல்நிலை, வண்டி, வாகனங்கள் மற்றும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டீஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 4ஆம் பாவத்தை சார்ந்து இருக்கும். உங்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சந்தோஷமாகவும், அவர்கள் விரும்பிய பொருட்களை வாங்கிக் கொடுப்பவர்களாகவும், அது இதுவரை குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் இருப்பதற்கான வழிமுறைகளா இருக்கும். அதாவது அடுத்ததாக நோய். நீங்கள் நோயில் இருந்தால் உங்களுக்கு வந்து நோய் நொடிகள் மற்றும் எதிரிகள் இதிலிருந்து வெற்றி வாய்ப்புகளை தட்டி பறிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். அதே மாரி திருமண விஷயத்தில் இருப்பவர்களுக்கு சமுதாயம் சார்ந்த 7ஆம் இடத்தை திருமண சந்திரன், கணவன் மனைவி உறவுகள், சமுதாய உறவுகள் இதிலெல்லாம் வெற்றி வாய்ப்புகளை உங்களுக்கு வந்து நீங்கள் நினைத்த போல வாழ்க்கை அமைவதற்கு சாதகமா இருக்கும். 8ஆம் இடம் என்பது நீங்கள் எவ்வளவுதான் அசிங்கங்கள் பட்டாலுமே, நீங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மாட்டிட்டீங்க சார், நான் எப்படி சார் தப்பிக்கிறது என்றால், உங்களை அறியாமலே உங்களை உதவுறதுக்கு பல கோடி பேர் அந்நிய மனிதர்கள் வந்து காத்துக் கொண்டிருப்பார்கள். அது போன்ற காலகட்டம் தான். அதேபோல நீங்க பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள், சிந்தனைகள், ஹையர் ஸ்டடீஸ் பண்றது, மக்களுடைய உங்களுடைய தந்தையினுடைய குல வழக்கங்கள், நம்ம தெய்வ காரியங்கள், இதுக்கெல்லாம் செய்வதற்கெல்லாம் உகந்த இந்த இந்த ராகு பயிற்சி என்பது உங்களுக்கு தகுந்த இடத்தில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். தொழில்கள் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, தொழில் பண்ணும்போது ஒரு தொழில் செய்யும்போது 2 விதமான தொழில்களை செய்வதற்கு உண்டான ஒரு காலகட்டமாகவும், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமாகவும், தன்னுடைய கௌரவமும், அந்தஸ்தை மேலும் உயர்த்திக் கொள்வதற்கு உண்டான காலகட்டமாகவும் இருக்கும். 2வதாக பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள், வாழ்க்கைகள், ரகசிய சேமிப்புகள் எவ்வளவுதான் பேங்க் பேலன்ஸ் வச்சிருந்தா கூட எடுத்து செலவு பண்ணி ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆகையினால் இந்த மேச ராசிக்கு 11ஆம் இடம் வந்து பலவிதமான நன்மைகள், தீமைகள் இருந்தாலும் உங்களுடைய பொருளாதாரம், வண்டி, வாகனங்கள், தாய் இதில எல்லாமே செலவு பண்ணா தான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். அதனால உங்களுக்கு வருவாய்க்கு தகுந்த செலவு முடியும் நீங்க பார்த்துக்கங்க. அடுத்து கேதுவானது என்ன பண்ணிடும்? ஏன்னா இந்த ராகு, கேது என்பது எப்பவுமே 180 டிகிரி சமசப்தம பாவம் என்று பெயர்ச்சி ஆகின்றது. இந்த கேதுவானது பார்த்தீங்கன்னா, இதுவரை கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு பெயர்ச்சி ஆகின்றது. உங்க இந்த மே உங்களுக்கு வந்து இந்த மேச ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு வந்து தற்காலிகமாக கேது திசையோ, கேது புத்தியோ, கேது அந்தரங்கமோ நடக்கும் பொழுது, இந்த 5ஆம் இடத்திலிருந்து ஒரு சில விதமான தகவல்களே உங்களுக்கு வந்து இது வந்து தர காத்துக்கின்றது. அதாவது நம்ம ஒரு செயலை ப்ராசஸிங் பண்ணும்போது, இந்த 5ஆம் இடத்தில் உள்ள கேது என்பது, அந்த அந்த செயலை நடத்துவதற்கு சாதகமாகவோ, பாதகமாகவோ ஒரு அமைப்பினை நமக்கு தர காத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வரிசையில் கேதுவானது 5ஆம் இடத்துல உங்களுக்கு எதெல்லாம் லக்னம் சார்ந்த இடத்துல எதை கொடுக்கிறது? ஆன்மீகங்கள், கடவுள் நம்பிக்கைகள் போன்ற விஷயத்தெல்லாம் அலாதிகள், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தைகள், இதில எல்லாம் நம்மளுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பில் இல்லாத உங்களுக்கு வந்து நன்மைகள் செய்ய தான் காத்துக் கொண்டிருக்கின்றது. அதேபோல பண வருவாய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் தடைகளும் தாமதத்தையும் தான் உங்களுக்கு கேது புத்தி நடக்கும்போது கொடுக்கக்கூடியது. ஒரு நம்பிக்கை இல்லாத தனத்தை வந்து நம்ம செலவு செய்து, ஏன்டா இதெல்லாம் செலவு செய்தோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம கொடுக்கணும். சிந்தனைகள், ஆன்மீக சிந்தனைகள், ஆன்மீக பயணங்கள், நீங்கள் கோயில், குளங்கள் இதெல்லாம் சுற்றுவதற்கு உண்டான காலங்கள். உங்களை அறியாமலேயே தெய்வ நம்பிக்கைகள் போன்ற விஷயத்திலும், தெய்வம் சார்ந்த விஷயத்துக்கு ஈடுபடக்கூடிய ஒரு காலத்துவமா இருக்கும். அதாவது தாயாரிடம் வந்து உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும், கேதுபுத்திரனால் ஞானத்துடன் பெற்று தாயாரையும் அனுசரித்துக் கொள்ளக்கூடியவர்கள். புத்திர பேர் இல்லாதவங்களுக்கு புத்திர பேரு மற்றும் விநாயகர் இவங்களெல்லாம் வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு இதெல்லாம் நம்ம கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். உங்களுக்கு கடன் பிரச்சனைகள், நோய்கள் எவ்வளவு இருந்தாலும் இந்த காலகட்டம் வந்து அதிலிருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். கணவன், மனைவி உறவுகள் சந்தேக புத்தி இல்லாமல் நீங்க நடந்து கொண்டால் இதிலிருந்தெல்லாம் இந்த காலகட்டம் வந்து சற்று சந்தேகத்தனமான புத்திகள், அதிலிருந்து சமுதாயத்தில் எதை பார்த்தாலும் பயங்கள், சந்தேகத்தன்மைகள் இதெல்லாம் ஏற்படும். அதெல்லாம் நீங்க வந்து குறைச்சிட்டுனாவே சமாளிச்சுக்கலாம். அதாவது குழந்தைகள் விஷயத்திலும், மற்ற விஷயத்திலும் எதிர்பாராத அசிங்கங்கள், துன்பங்கள் இதெல்லாம் நடைபெறும். அதனால் நீங்க எப்பவுமே இந்த காதல் பண்றவங்க, மற்ற அந்த வயசு கோளாறுகள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்லது. அதேமாரி ஹையர் ஸ்டடீஸ் பண்றவங்களுக்குலாம் வந்து பிலாசபிக்கல், ஐடி கம்யூனிகேஷன், வெளிநாட்டு தொடர்புகள் இதிலலாம் நல்லா தான் இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் தந்தையினுடைய கர்மாக்கள், நம்மளுடைய மூதாதையர்களுடைய வழிநடப்பும். இந்த காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா, ஜாதி என்னடா, மதம் என்னடா, மதமே கோலடா என்று சொல்லக்கூடிய நிலையிலும், அதிலிருந்தெல்லாம் நீங்க நிவர்த்தி பண்ணி, ரிவர்ஸ் பண்ணி எல்லாம் கட்டுக்கோப்பணும். தொழில் சார்ந்த விஷயத்தில் வேலை வாய்ப்புகள், வேலையின்மைகள் கொஞ்சம் தலைவிரித்தாடும். அப்போது என்ன பண்ணும்? ஞானத்தை சதா கடவுள், கடவுள் என்று கடவுள் நம்பிக்கையில இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால வேலை வாய்ப்பு, கௌரவங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அமைதியாகவும், தலைமை பொறுப்புகள் மௌனத்தை காத்து இந்த காலகட்டத்தை மௌனமாக இருந்தால் நல்லது. அடுத்ததாக உங்களுடைய சந்தோஷங்கள், என்டர்டெயின்மென்ட் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா நீங்க வந்து அமைதியா இருந்தே கெட்ட பேர் வாங்கக்கூடிய அமைப்பை இந்த கேது கொடுக்கும். ஏன்னா சந்தோஷமா இருக்கிற என்னை விட சந்தோஷம் இல்லாத ஏன் இப்படி இருக்கிற? அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். அடுத்தது பயணங்கள். நீங்க வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு தொடர்புல போய் சந்தோஷமா இருக்கலாம்னு போனாலும், அங்க துன்பத்தை தான் அடையக்கூடிய ஒரு கால சூழ்நிலை அந்த கேது தரும். ஆகையினால் நம்ம இந்த ராகு கேதுகள் என்பது இன்டர்ஃபரேட் இது பொதுவாக ராகு கேதுக்கள் என்பது பெயர்ச்சி ஆகும்போது அது இருக்கும் இடத்தை அடாப்ட் பண்ணிக்கொள்ளும். அதனால் 11 மற்றும் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, நமக்கு ஒரு சில விஷயங்களை இந்த இடத்தில் இருந்து தான் அவுட்புட் கொடுக்க போகின்றது. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்குது? நம்ம வந்து நம்ம இந்திய ஜோதிடமே பார்த்தீங்கன்னா, ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி. நட்சத்திரங்கள். நட்சத்திரங்கள் என்பது ரோடு மாரி, பிளாக் மாரி. இதுல வந்து கிரகங்கள் வந்து நகர்ந்து போம்பொழுது, அந்த நட்சத்திரத்துடைய சாராம்ச பலன்களையும் எடுத்து தான் நமக்கு வந்து கொடுக்கும். ஆகையினால் நட்சத்திரங்கள் தான் ஜோதிடம். நட்சத்திரங்கள் உள்ள அமைப்பு தான் நவாம்சம். நவாம்சத்தில் உள்ள கருத்துக்கள் தான் நம்முடைய வாழ்க்கை தோன்கிறது. ஆகையினால் ஒரு ஒரு பூமியோ, ரோடோ இல்லாமல் அதில் வந்து கிரகங்கள் மட்டும் அது மனிதன் மட்டும் வாழ்ந்து விட முடியாது. ஆகையினால் நட்சத்திரத்தை அனுபவித்து இந்த ராகுகேது பயிற்சி என்பது மேசராசிக்காரர்களுக்கு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றால்
வீடு, நிலபுலங்கள், தாயாருடைய ஆரோக்கியங்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் ட்ரபிள்ஸ் பண்ணும். இதனால நீங்க வண்டி, வாகனங்கள் போம்போது கொஞ்சம் எச்சரிக்கையுடனும், நீங்க புதிய முயற்சிகள் செய்யும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா மற்ற இதில கருத்து வேறுபாடு இல்லாம இருந்தால், பக்கத்தில இருந்த விளையாட்டு சம்மந்தமா இருந்தால், சில மிக முக்கியமான மாணவருடைய இளமை கல்வி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, விளையாட்டுத்தனமா உட்டுருவாங்க. அதனால இந்த விஷயத்தெல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணி நடந்தா, இந்த ராகு கேது பெயர்ச்சி வந்து உன்னதமாக இருக்கும். இது எப்போது சார் ப்ராசஸ் ஆகும்னா, ராகு திசை, ராகு புத்தி, ராகு அந்தரங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஹாரோஸ்கோப்பில் இருக்கும் பொழுது மட்டும் தான் நடைமுறைக்கு வரும். ஆகையால் நீ மற்றவங்களுக்கெல்லாம் பயந்து கொள்ள வேண்டாம். இந்த 7 சனி என்பது உங்களுக்கு வந்து உள்ள காலகட்டமாக நம்ம கருதினாலும், இந்த ராகுவானது 11ஆம் இடத்தில் இருப்பதனால அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி, உங்களுக்கு சந்தோஷத்தையும், மற்ற விஷயத்தையும் உங்களுக்கு தர காத்துக் கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிப்பில் சந்திப்போம்.